காரில் பயணமான பொழுது இவரின் கார் புதுக்கோட்டை வழியாக தொடர்வண்டி பாதையை கடக்க முற்படுகையில் அளவுக்கதிகமான கூட்டம் இவரின் காரை கடக்க விடாமல் சூழ்ந்து கொண்டது. ரயில் வண்டியின் காடிதை எறிந்து வண்டியை நிறுத்திவிட்டு பாகவதரை பாட வற்புறுத்தினார். பாகவதர் வேறு வழியின்றி அங்கு பாடிய பிறகுதான் தொடர்வண்டி அங்கிருந்து நகர்ந்தது. அந்த அளவுக்கு இவரின் மீதும் இவர் இசையின் மீதும் மோகம் கொண்டவர்கள் இருந்தனர். இவரின் ரசிகராகவும் நண்பராகவும் விளங்கிய மதுரை டிபி சொக்கலால் பீடி அதிபர் ஹரிராம் சேட் இவருக்கு மிக உயர்ந்த பாண்டாக் கார் பரிசளித்தார். பாகவதர் பக்திமான், NSA பகுத்தறிவாளர், ஆனாலும் நல்ல நண்பர்கள். இவர்களின் கூட்டணி பல படங்களில் ஜெயித்தது. பாகவதருக்கு சிறந்த நடிகர் விருதை பெற்று தந்த திருநீலகண்டர் தான் இருவரையும் இணைத்தது. வாழ்வும் இருவரையும் ஒன்றாகவே சிறை வரை அழைத்து போனது தனிக்கதை. இரண்டாம் உலகப்போர் 1939 தொடங்கியது. யுத்த நிதி திரட்ட பாகவதர் கச்சேரி செய்தார். பெரும் தொகை வசூலானது. அதற்காக திவான் பகதூர் பட்டம் தர பிரிட்டிஷ் அரசு முன்வந்தது. நிராகரித்தார். இன்று BHEL ஜிருத்தி பகுதியை அரசு வழங்க முன்வந்தது. பாகவதரோ நான் செய்தது உதவி, பிரதிபலனாக எதுவும் வேண்டாம் என்றார். இப்படி துவக்கத்திலிருந்தே ஏற்றம் மட்டுமே கண்ட MKT என்னும் மாயவரம் கிருஷ்ணாசாமி தியாகராஜர் அவர் வீழ்ச்சியடைய முழு காரணமாக அமைந்தது ஊடகவியலாளர் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு. லக்ஷ்மிகாந்தன் ஒரு சர்ச்சைக்குரிய ஊடகவியலாளராக அச்சமயத்தில் காணப்பட்டார். இவர் சினிமா தூது எனும் வார இதழ் நடத்தி வந்தார். இதில் சினிமா நட்சத்திரங்கள் சார்ந்த அவதூறு செய்திகள் வெளியாகி மக்கள் இடையே நல்ல விற்பனையாகி வந்தது. சில நட்சத்திரங்கள் லக்ஷ்மிகாந்தனின் இந்த செயலை நிறுத்த பணம் கொடுத்து வந்ததாகவும் இதையே ஒரு தொழில் முறையாக கொண்டு லக்ஷ்மிகாந்தன் தொடர்ந்து நடிகர் நடிகைகள் சார்ந்து தவறான செய்திகளை பிரசுரம் செய்து வந்தார். ஒரு கட்டத்தில் இவர் மீது கடும் கோபம் கொண்ட தியாகராஜ பாகவதர் மற்றும் NS கிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீ மல்லு நாயுடு ஆகியோர் மதராஸ் கவர்னரை சந்தித்து இவரது பத்திரிகை லைசன்ஸை தடை செய்ய கோரினர். விசாரணைக்கு பிறகு லக்ஷ்மிகாந்தன் அவருடைய லைசன்ஸ் தடை செய்யப்பட்டது. லக்ஷ்மிகாந்தன் மீண்டும் இந்துநேசன் என்ற பெயரில் வேறொரு பத்திரிகை துவங்கி அதே செயலில் ஈடுபட துவங்கினார். இம்முறை தியாகராஜ பாகவதர் மற்றும் NS கிருஷ்ணன் குறித்து பல அவதூறு செய்திகளை பரப்பினார். இச்சமயத்தில்தான் 1944 ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி காலை புரசைவாக்கத்தில் ரிக்ஷாவில் சென்று கொண்டிருந்த லக்ஷ்மிகாந்தனை ஒரு கும்பல் வழிமறித்து கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தினர். கத்தி குத்துக்கு ஆளாகி இருந்த நேரத்திலும் லக்ஷ்மிகாந்தன் வக்கீல் மற்றும் போலீஸ் இடையே நடந்த சம்பவத்தை விளக்கி வாக்குமூலம் அளித்தார். பின்னர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட லக்ஷ்மிகாந்தன் வயிற்றில் இரத்தப்போக்கு நிற்காத காரணத்தினால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சந்தேகத்தின் பெயரில் போலீசார் 6 நபர்களை கைது செய்தனர். இதில் தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீ மல்லு நாயுடுவும் அடங்குவர். வழக்கு விசாரணையின் முடிவில் பாகவதர் மற்றும் NS கிருஷ்ணன் உட்பட 4 குற்றவாளிகள் என தீர்ப்பு வெளியானது. இதை எதிர்த்து பாகவதர் மற்றும் NS கிருஷ்ணன் மேல்முறையீடு செய்தனர். மதராஸ் உயர்நீதிமன்றமும் இவர்களது தீர்ப்பை உறுதி செய்தது. பின்னர் அன்று உச்சபட்சமாக கருதப்பட்ட லண்டன் பிரைவி கவுன்சிலில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கில் பிரைவி கவுன்சில் தீர்ப்பு